சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திரை விமர்சனம் வந்து ரவீந்திர மகாதேவா இயக்கத்துல அதர்வா முரளி, அஸ்வின் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தணல். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, சென்னையில படத்துடைய ஆரம்பத்துல வந்து சென்னையில வந்து ஒரு பேங்க் ராபரி பண்ண ஒரு 4 பேரை வந்து போலீஸ் என்கவுண்டர் வந்து சுட்டுக் கொள்ளுது. அதை சுட்டு கொண்ட அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அந்த என்கவுண்டர் ஈடுபட அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் அஸ்வின் வந்து கொல்லப்படுறாங்க. அப்ப அஸ்வின் வந்து ஒரு காரணம் சொல்றாரு. அந்த போலீஸ் அதிகாரி வெங்கட் வந்து போஸ் வெங்கட் வந்து கேட்கறாரு, எங்களை ஏன்டா கொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு நீ நீ எதிரி கிடையாது, எனக்கு நான் கொல்ல வந்தது உன்ன கிடையாது, நீ போட்டிருக்கிற யூனிஃபார்ம் தான் எனக்கு எதிரி, அந்த போலீஸ் யூனிஃபார்ம் தான் நான் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த 5 பேரை கொலை பண்ணிடுறாரு. அந்த அதாவது என்னன்னா அந்த என்கவுண்டர் ஈடுபட அந்த 5 அதிகாரிகளை. அது ஏன்றது அப்படியே பின்னாடி கதை வருது. இப்ப இது கொலை பண்ண இந்த முடிஞ்சவனே அடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து அதர்வா மற்றும் பலர் அவங்க நண்பர்கள் வந்து போலீஸ் வேலைக்கு அங்க அந்த ஸ்டேஷனுக்கு வந்து புதுசா ஜாயின் பண்ண வராங்க. அப்படி ஜாயின் பண்ண வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. சத்தியமா அந்த ஃபிளாஷ்பேக் அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. அதர்வா வந்து 10th 19 4 முறை 12th வந்து 4 முறை ஃபெயில் ஆகிட்டு படிச்சுன்னு இருக்கிறாராம். இதை நம்ம நம்பணுமா? அதுக்கப்புறம் வந்து யாரோ ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறாராம், லவ் பண்ணுறாராம், அப்புறமேட்டுக்கு வந்து அதை முடிக்கிறாராம். அதை முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சு எம்பிஏ என்னென்னவோ படிக்கிறாரு. அப்புறமா தான் போலீஸ் வேலைக்கு வந்து நிற்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கில் ஒரு மட்டமான ஒரு கதையை சொல்லி போலீஸ் ஜாயினிங் லெட்டர் வாங்குறதுக்கு வராரு. வாங்குற இடத்துல அவங்களுக்கு வந்து லெட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி நைட் டியூட்டி போங்க, நாளைக்கு காலையில் தான் இன்ஸ்பெக்டர் வருவார் கொடுப்பாருன்னு சொன்னேன். இவங்க நைட் டியூட்டி போகிறாங்க. அப்போ ஒருத்தன் கீழே தரையிலேருந்து அந்த பாதாள சாக்கடை திறந்து ஒருத்தன் தப்பிச்சு வர்றான். அவங்கள துரத்திட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு மிகப்பெரிய ஸ்லம் ஏரியா, அதை கவர்மெண்டால காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே காலி பண்ணிட்டு அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கும்பல், அஸ்வின் தலைமையில் ஒரு கும்பல் வந்து சுரங்கப்பாதை தோண்டிட்டு இருக்கு. அவங்க வந்து எதுக்கும் சுரங்கப்பாதை தோன்றாங்கிறது அதர்வாண்டுக்கோ கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா சென்னையில் இருக்கிற எல்லா பேங்குக்கும் அங்கேருந்து சுரங்கப்பாதை தோண்டி டைரெக்டாக லாக்கர் இருக்கிற ரூமுக்கே வந்து வழி போட்டு வச்சிருக்காங்க. இதை நம்பணும், கண்டிப்பாக நம்பி தான் அவங்க. திரைக்கதை அப்படிதான் இருக்குது. ஏன்னா எல்லா பேங்க்குக்கும் லாக்கர் ரூமுக்கு டைரக்டா போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய சிட்டியில இவங்களா சுரங்கப்பாதை தோண்டி எந்த மிஷின் இல்லாம உளி வச்சு அடிச்சு தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. டனல் மிஷின் எல்லாம் வச்சு தோண்டலை. நம்ம மெட்ரோக்கெல்லாம் பெரிய பெரிய டனல் மிஷின் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி தோண்டி வச்சிருக்கிறாரு அஸ்வின் தலைமையில. இவங்க அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது இவங்க கூட இருக்கிற போலீஸ்காரங்களெல்லாம் அஸ்வின் வந்து கொண்டுறாரு. கொல்லும் போதெல்லாம் சொல்றாரு, எனக்கு நீங்க எதிரி கிடையாது, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு எதிரின்றது ஒரு ஃபிளாஷ்பேக்கு. அது ஒரு கதை ஒன்று சொல்றாங்க பாருங்க அஸ்வினுக்கு. அஸ்வின் வந்து ஒரு மலை கிராமத்துல வந்து விவசாயியா இருக்கிறாராம். அந்த ஊர்ல வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி வருதான். அவங்க வந்து அந்த ஊரையே அழிச்சிடுறாங்க, பேங்க் லோனு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. மக்கள் வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு எதிராக போராடும் போது போலீஸ் வந்து அவங்க கூட கை கோத்து இவங்களெல்லாம் அடிச்சிடுறாங்க. அதனால வந்து அவமானம் தாங்காம அஸ்வினோட அப்பா சூசைட் பண்ணிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு அவர் கூட இருக்கிற பல விவசாயிகள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து மிலிட்ரிக்கு போறாரு. மிலிட்ரியில போய் கால் முட்டியில் அடிபட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த சம்பவங்களெல்லாம் பார்த்து பொங்கி எழுந்து ஒட்டுமொத்த போலீஸையும் கூண்டோடு அழிக்கணுன்றதான் அவருடைய குறிக்கோள். நல்லா பார்த்துங்க, ஒரு விவசாயி நேர்மையா இருக்கிற ஒரு ஆளு நேர்மையா போராடலையா, போலீஸ்காரங்க தான் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம், அரசாங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு மொத்த போலீஸையும் கோயில தள்ளி புதைக்கணும்னு சொல்லிட்டு சுரங்கப்பாதையை தோண்டிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு, இவர் அங்க இருக்கிற நகைங்களெல்லாம் கொள்ளடிக்கிறாரு, பேங்க்ல இருக்கிற லாக்கர்ல இருக்கிறதெல்லாம். இவருக்கு பர்சனல் எதிரி வந்து அதர்வா முரளியா. அது ஒரு காரணம் சொல்றாரு பாரு அஸ்வின், நீ ஏன் எனக்கு எதிரி ஆனன்னா, அவன் அஸ்வினோட தம்பி வந்து பேங்க்ல கொள்ளடிச்சிட்டு போவான். போலீஸ் அவங்களை மடக்க போகும்போது துப்பாக்கி எடுத்து சுடுவானுங்க அவனுங்க போலீஸை பார்த்து. போலீஸ் என்ன பண்ணா, அதுக்கு ஒரு திருடம் வந்து பேங்க்ல கொள்ளடிச்சிட்டு பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சிட்டு போறான், துப்பாக்கி எடுத்து 4 பேர் சொல்றாங்கன்னு சொன்னா போலீஸ் திருப்பி சுடுமா சுடாதா? அஸ்வின் சொல்றாரு, அவங்க வந்து சுட்டது தப்பு, என் தம்பி துப்பாக்கியில சுட்டலாம், அவங்க தோட்ட குண்டு நெஞ்சில வாங்கி செத்துருக்கணும், அவங்க ஏன் திருப்பி சுட்டி என் தம்பி சா வச்சாங்க? அதுக்கு காரணம் அதர்வா முரளி. ஏன்னா அதர்வா முரளி அவங்க அம்மா கூட்டு போவாங்க, அவனுங்க மூலயமா அவங்க அம்மாவுக்கு அடிப்பட்டுடும். அந்த கோவத்துல துரத்திட்டு போவாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்குவாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, சார் இந்த மாதிரி அங்க அடிச்சுட்டு வந்தவங்க அந்த வீட்டுல தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. போலீஸ் அங்க வந்து என்கவுண்டர் பண்ணி சுட்டுரும். என் தம்பி என்கவுண்டர் பண்ணது நீ அதர்வா முரளி தான் காரணம், அதர்வா முரளியும் குடும்பத்தோட அழிக்கணும்னு நினைப்பாரு. பயங்கரமான வில்லனர் இருக்கிறாருல அஸ்வின், அதுதான் அந்த வில்லன். அப்புறம் என்ன பண்ணுவாரு, எல்லா போலீஸும் அந்த சுரங்கப்பாதையில இறக்கிடுறாரு. சுரங்கப்பாதையில இறக்கி உள்ள கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அதுக்கெல்லாம் டெட்டனேட்டர் வச்சிருப்பாரு. நான் இந்த பாம்பு எடுத்துறேன், எல்லாரும் செத்துருவாங்க, பாம்பு எடுத்துட்டு எல்லாரும் செத்துருவாங்கன்னு. அப்புறம் அதர்வா முரளி சண்டை போட்டு அஸ்வின் கிட்ட மொத்த போலீஸையும் காப்பாத்தி அப்படியே ஒரு வழியா இவரும் ஒரு நல்ல போலீஸா மாறிடுறாரு. ஏன் இயக்குனர் அவர்களை இந்த மாதிரியான ஒரு திரைக்கதைய, ஒரு விவசாயி வந்து போராடுறான்னு சொன்னா, கத்தின்னு ஒரு படம் வந்தது, அந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை வரும், அவரும் ஒரு தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி தான் கொண்டு வந்து காட்டுவாங்க, சென்னையோட அனைத்து குடிநீரையும் தடுக்கணும்னு சொல்லு. ஆனா அவருடைய நோக்கம் அது கிடையாது. அந்த வழியை எல்லாருக்கும் உணர வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. யாரையும் சாகடிக்க மாட்டார், யாரையுமே இது பண்ண மாட்டாரு. நல்ல அருமையான ஒரு திரைக்கதையா இருக்கும். நம்மளுக்கே அந்த விவசாயிங்க மேல வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவ் இதோட எடுத்துருப்பாரு. இந்த மாதிரியான ஒரு 4-5 படங்களை பார்த்தாவது கதையை கத்துட்டு இருக்காங்க. விவசாய போராட்டத்தில் எவ்வளவு படங்கள் வந்துருக்குது. கடைசி விவசாய போராட்டத்தை பத்தின படம் தானே நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்ததுல.
இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அவர் மிலிட்டரிக்காரனா வேற காட்டுற, மிலிட்டரிக்காரன் வந்து நியாயமா தான் ரிட்டையர் ஆகி வந்துருக்காரு, காலில் அடிப்பட்டதுனால அமைச்சிருக்கிறாங்க. அவனையும் தேச துரோகின்னு அனுப்பல, அந்த ஆள் எதையா போட்டு வில்லனை காட்டி கடைசியில பாவம் செத்தே போறான் அஸ்வின். இந்த மாதிரி எல்லாம் ஒரு திரைக்கதையில் ஒரு மரண மக்கியா ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த டனல் டனல் டனல்ல நோன்ன டனல் வந்து கண்டிப்பா வந்து டிக்கெட் வாங்கின்னு படம் பார்க்க போறேங்க, பழத்துல விழுறதா நினைக்காதீங்க. அது விழுது உங்களுடைய விருப்பம்.